சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள். தமிழகம் முழுவதும் நியாய விலைக் கடைகளில் இணையதள சேவை பாதிப்படைவதாக கூறி தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடைகள் பணியாளர்கள் தங்கள் கடைகளில் உள்ள EPOS இயந்திரத்தை திரும்ப ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் சிங்கார வடிவேலு தலைமையில் நியாய விலைக் கடைகளில் இணையதள சேவையை மேம்படுத்த வேண்டும் என்பது பணியாளர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது. இணையதள சேவை பாதிப்பினால் பொதுமக்களிடம் தரமான சேவையை தங்களால் வழங்க முடியவில்லை என கூறியும், அதனால் பொதுமக்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனைகள் எழுவதாகவும் கூறி, உடனடியாக கடைகளில் இணையதள சேவையை சரி செய்ய வேண்டும் எனவும் கண்டன போராட்டங்களை எழுப்பி EPOS இயந்திரத்தை திருமயம் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னமராவதி, அரிம்பலம் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இயந்திரத்தை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடையில் பணியாளர் சங்கத்தின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் நியாய விலைக் கடை பணியாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தற்போது பெரும்பாலான சேவைகள் ஆன்லைன் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படுவதால் இணையதள வேகம் குறைவாக இருப்பதாகவும் தங்களுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்துவதாகவும் பணியாளர்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை கூறி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியானது ஆடவர், மகளிர் மற்றும் ஏராளமான அரசு நியாய விலைக் கடை மகளிர் கலந்து கொண்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டமாக இப்போராட்டம் கருதப்படுகிறது. மேலும் இப்போராட்டத்தில் மக்களினுடைய பொருளாதார தரவுகள் நியாய விலைக் கடைகளில் வழங்கக்கூடிய பொருட்களின் தரம் குறைவாக இருப்பதாகவும் அதன் அளவீடுகளை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் தாங்களால் அளவீடு செய்வதில் நிறைய சிக்கல்கள் உள்ளதாகவும், இதனால் பொதுமக்கள் அதிகமாக நிறைந்து வழும்பி தங்களுக்கு சரியான எண்ணிக்கையில் கரெக்டான ஒரு அளவீடுகளை குறிப்பிடுவதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தெரியப்படுத்தினார். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாகராஜன்.